அன்பிற்குரிய மிதுனம் ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். இந்த பதிவில் சனி பகவானால் மிதுன ராசிக்கு ஒரு விபரீத ராஜயோகம் ஏற்பட போகின்றது. நல்லதொரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள், ஜாக்பாட் வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக கணிச்சு ஒரு பொதுவான பலனாக இங்கே நம்ம கொடுத்துருக்குறோம் மிதுன ராசிக்கு. உண்மையாகவே இந்த பதிவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக பல பேருடைய மிதுன ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தான் தீரும். சில பேருக்கு நடக்காது என்றால் அது உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய சுபமான தசை தசாபுத்தியா அசுபமான தசை தசாபுத்தியா அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த பலன்கள் உங்களுக்கு சேரும். அதே மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் என்ன நாமயோகத்தில் பிறந்திருக்கிறீங்க, என்ன கரணத்தில் பிறந்திருக்கீங்க, எந்த திதியில் பிறந்திருக்கீங்க, அப்போ அந்த திதிக்கு திதி சூனிய கிரகங்கள் என்ன, அந்த திதி சூனியங்கள் அப்படிங்கிறது சூனிய கிரகத்தினுடைய தசை தசாபுத்தி போயிட்டு இருக்குதா, இல்லை கர்ணநாதனுடைய தசை தசாபுத்தி போயிட்டு இருக்குதா, இல்லை நாமயோகத்தின் பிரகாரம் யோகாதிபதி தசை போகுதா, இல்லாட்டி அவயோக தசை போகுதா அப்படிங்கிறதால கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு மேற்சாகமாக ஆகாதா அப்படிங்கிறதும் நம்ம தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே ஜாதகத்தில் நமக்கு மேலோட்டமான பலன் பார்த்தாலாம் நமக்கு ஒரு காலமும் சக்ஸஸ் ஆகாது. ஒருத்தர் சொந்த தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பலன் கொடுத்துருந்தால் நீங்கள் சொந்த தொழில் பண்ணினதுக்கு அப்புறம் தான் பயங்கரமாக நஷ்டப்பட்டிருப்பீங்க. அந்த தொழில் பண்ணி எல்லாத்தையும் இழந்து எல்லாத்தையும் காசு பணத்தெல்லாம் இழந்து கடன்பட்டு ஊரை விட்டே போயிருப்பீங்க. ஏன் சொந்த தொழில் பண்ணலான்னு சொன்னாங்க, நான் பண்ணினேன், ஆனால் இப்படி ஆகி போச்சே, ஜோசியர் போய் சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும். இங்கே தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். உங்கள் லக்னத்திலேருந்து 10ஆம் இடத்துல 10ஆம் அதிபதியை ஆட்சி பெற்று வலுவாக இருக்கிறார், ஆனால் நீ சொந்த தொழில் பண்ணலான்னு சொல்லிடுவாங்க. இல்லை உங்கள் லக்னாதிபதி போய் 10ஆம் இடத்துல இருக்கிற நீ சொந்த தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது தப்பு கிடையாது. ஆனால் இந்த இடத்துல லக்னாதிபதி கூட நமக்கு சூனியமாக இருப்பார், சூனியக்காரனாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருப்பார். ஒரு மிகப்பெரிய அவயோகியாகவும் இருப்பார், நாமயோகத்தின் பிரகாரம் அவயோகியாக இருப்பார். ஒரு முடக்க அதிபதியாக இருப்பார், ஒரு வைநாசிக தோஷத்தில் இருக்கும். இந்த 4 விஷயங்கள் பர்ஃபெக்டாக பார்க்கணும். முடக்காதிபதியாக இருந்து அவர் 10ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்து அதிபதி ஆட்சியை பெற்று வலுவாக இருந்தால் நீங்கள் தொழில் பண்ணிங்கன்னா கட்டாயம் அவரோட தசையில் எல்லாத்தையும் பிடிங்கிட்டு விட்டுருவார். உங்களால் எந்திரிக்க வேலை எல்லாத்தையும் முடக்கி போட்டுரும், நஷ்டமாயிரும். அவயோகியாக இருக்கிறாரு, அவர் 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று வலுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அவர் அவயோகி, அவருடைய தசை தசாபுத்தி காலத்தில் கண்டிப்பாக தொழிலை காணாமல் பண்ணிடுவார். ஒரு சூனியக்கார தசை அப்படின்னால கட்டாயம் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் ஆட்சி பெற்று வலுவாகவே இருந்தாலும் அவர் சூனியக்காரர் இருந்தார்னா கட்டாயம் உங்களால் அந்த தொழிலில் ஜெயிக்க முடியாது. எப்படி பண்ண முடியும்? அதனால தான் ஒவ்வொரு முறையும் என்னுடைய காணொளி வாயிலாக, ஐயா ஜாதகத்தில் மேலோட்டமான பலன் பார்க்காதீங்க, நல்லா ஆழமாக பாருங்கள், இந்த திதிவார நட்சத்திரம் கரண நாமயோகத்தை தெளிவாக ஆய்வு பண்ணுங்கய்யா, இதை தாயா உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். அதுக்கப்புறம் தாயா லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கிறாரா, 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி எல்லாம் நல்லா இருக்காங்களா, இந்த அமைப்புக்கெல்லாம் அது ஒத்து வரும். இல்லைன்னா ஒத்து வராது. இன்றைக்கி பல மிதுன ராசி நண்பர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மிகப்பெரிய கஷ்டத்தில் போகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். சரியான ஒரு வழிகாட்டுதல், ஜோதிட வழிகாட்டுதல் இல்லாத பட்சத்தில் கஷ்டம்தான். ஜோதிடத்தை நம்புங்க, ஜோதிட சாஸ்திரத்தை நம்புங்க, ஒரு ஜோதிடத்தை நம்பி போங்க. ஆனால் நான் சொன்ன விஷயங்களெல்லாம் அவர்கிட்ட கேளுங்க. அது இல்லாமல் நோட்டை கொண்டு போய் கொடுத்தவொடனே, கட்டத்தை பார்த்தவொடனே, இந்த கிரகம் அங்கே இருக்குது, அந்த கிரகம் இங்கே இருக்குது, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், தாராளமாக போங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும்னு சொல்லி பொத்தாம்பதுவில் சொல்லி நோட்டை கொடுத்துட்டு காசு வாங்கி பாக்கெட்டில் வைக்கல எந்த ஒரு நியாயமும் உங்களுக்கும் பலிக்காது, அது சரியாகாது, நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதனால் ஜாதகத்தை தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய செல் நம்பரு 93 639 79 179. இந்த நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் சொன்னது மாதிரியேவும் கரெக்டாக உங்கள் ஜாதகத்தை ஆய்வு பண்ணி உங்களுக்கான விஷயங்கள் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன பிரச்சனைக்கு என்ன தீர்வு, எந்த ஆலயத்துக்கு போகணும், என்ன வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத அக்யூரேட்டாக கணிச்சு கொடுப்போம். 100க்கு 100% தெளிவாக கொடுக்கப்படும். நம்பிக்கையோடு வாங்க நண்பர்களே. சரி, நம்ம விஷயத்துக்கு போகலாம். இந்த சனி பகவான் அப்படிங்கிற கிரகம் உங்களுக்கு 8ஆம் அதிபதி அண்டு 9ஆம் அதிபதி. 8 அப்படிங்கிறது ஆயுள்காரகன், 9ஆம் அதிபதி அப்படிங்கிற பாக்கியகாரன். அப்போ ஆயுள்காரனும் பாக்கியகாரனும் நம்மளுடைய கர்மஸ்தானத்தில் அமர்கின்ற பொழுது சிறப்பு தான். பொதுவாகவே சனி பகவான் 10ல் வந்துட்டார்னா தொழில் யோகம், வருமான யோகம், ஜீவனம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஜீவனகாரன், உழைப்புக்காரகன் என்று சொல்லக்கூடியவரே சனி பகவான் தான். சனி பகவான் தானே உழைப்பாளி.
இந்த உழைப்பு அப்படிங்கிறது எப்படி உழைக்க சொல்றார்? நீதியா, நேர்மையா, நாணயமா, நம்பிக்கையா உழைச்சி காசு பணம் சம்பாதிச்சுக்க, உன்னை நான் வாழ வைப்பேன். அதான் நீதிமான் சனி பகவான். அதனால தான் காலபுருஷ தத்துவத்திற்கு அவர் யாரு? 10ஆம் அதிபதி அண்டு 11ஆம் அதிபதி. கர்மம் சரியாக இருந்தால் அதற்கான லாபம் 11ஆம் இடத்துல சரியா கிடைக்கும்ன்றது தான். அதனால தான் அவரை 10க்கும் 11க்கும் பொறுப்பேற்று வர்றார். இப்போ புரியுதுங்களா? அப்பேற்பட்ட பகவான் நமக்கு நீதிமான் தான். அப்போ மிதுன ராசிக்கு 10ல் வந்த ஜீவனம் தொழில் வலுப்பெறும் அப்படிங்கிறது தான். ஆக நீண்ட காலங்களுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய அற்புதமான விபரீத ராஜயோகம் சனி பகவானால் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அது இப்போதான். எப்படி ஐயா? சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருப்பார். 12 ராசியும் அவர் கடந்து வரணும்னா 30 வருஷம் ஆயிடும். 30 வருஷத்துக்கு அப்புறம் தான் மிதுன ராசிக்கு இப்போ ஜீவனஸ்தானத்தில் வந்து இருக்கிறார். புரியுதுங்களா? அப்போ அற்புதம் தானையா? அழகான யோகம். வக்ரத்தில் வேற இருக்கிறார். அடுத்து வக்ர நிவர்த்தி நவம்பர் மாதம். இனி அடுத்தடுத்து நல்ல சுப பலன் தான். நம்பிக்கையோடு இருக்கலாம். அப்படி என்றால் இந்த வக்ர பயிற்சி காலத்தில் அவர் என்னையா செய்வார்? 10ஆம் இடத்துல ஒரு மதிப்பு மரியாதையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இது வரைக்கும் எனக்கு ஒரு மதிப்பு மரியாதையே கிடைக்க மாட்டேங்குது. நானும் எப்படியோ ஒரு கௌரவம் அந்தஸ்தோடு இதெல்லாம் வாழணும்னு நினைக்கிறேன். பொது இடங்களில் என்னை வந்து ரொம்ப உதாசீனப்படுத்துகிறாங்க. பொதுவாகவே நான் எந்த இடத்துல இருந்தாலும், நான் சரியாக இருந்தாலும், என்னுடைய செயல்பாடுகள் சரியாக இருந்தாலும் என்னை யாரும் மதிப்பதில்லை. ஒரு ஏளனமாக இகழ்ச்சியாக தான் பார்க்குறாங்க. ஆனால் நான் சரியான ஆள்தான். அது ஏன் எனக்கு நடக்குது? அப்படி அது எப்பயா மாறும்? இந்த காலகட்டத்தில் மாறும். கடின உழைப்புக்கு மிகப்பெரிய வெற்றி ஐயா. 10ஆம் இடம் கடினமான உழைப்பு, அதன் மூலமாக லாபத்தை பெற போகிறோம். ஆக வேலையில் இருந்தாலும் சுய தொழில் இருந்தாலும் பக்காவாக கண்டிப்பாக அந்த சிறப்பான பலன் 10ஆம் இடத்தின் வழியாக கிடைக்கும். அப்போ கர்மம் சிறப்பாக இருக்க போகுது. இது வரைக்கும் வேலை இல்லை, வேலை இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் திறமைகள் நிறையா இருக்குது. நிறைய போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் எழுதிட்டு நான் காத்து கிடக்கிறேன். ஆர்டருக்காக இல்லை ரிசல்ட்டுக்காக. இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் எப்போ கிடைக்குன்னு, கையில் எப்போ கிடைக்குன்னு தெரியல. இந்த காலகட்டத்தில் தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதற்கான விஷயங்களும் நமக்கு சக்ஸஸ் ஆகும். ஒரு இடமாற்றத்துக்காக நான் வந்து மேலதிகாரிகிட்ட நான் வந்து மனு கொடுத்துருக்குறேன். எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது இந்த காலகட்டத்தில் கட்டாயம் கிடைக்கும். ஒரு கடைநிலை ஊழியராக இருந்தால் ஒரு ப்ரமோஷனுக்காக நான் எக்ஸாம் எழுதி காத்துக்கிட்டு இருக்கிறேன். தாராளமாக அதுவும் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் நடக்கும். அப்போது சில பேருக்கு அரசு துறையில் இருக்கக்கூடியவங்க, தனியார் துறையிலையும் ஒரு போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். 10 வருஷம் ஆச்சு, அப்படியே தான் இருக்கிறேன். ஒரு மாற்றம் வருமா? அது இப்போ தான் அந்த வேலையில் மாற்றம், ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது வந்து அதன் மூலயமா உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் இல்லையா? அந்த பதவி உயர்வு தானே ப்ரமோஷன். அப்போ அதன் மூலயமா சம்பளம் தானே, வருமானம் ரெட்டிப்பு தானே. அந்த மாதிரியான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும், எந்த வேலை இருந்தாலும் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வருமையா. புதிய பொறுப்புகளை உங்கள்கிட்ட ஒப்படைப்பாங்க. அந்த பொறுப்பில் நீங்கள் தான் கரெக்டாக செயல்படுவீங்கன்னு அவங்களுக்கே தெரியும். அப்போ இவரை தூக்கி அந்த பொறுப்பில் போடியா, நீங்கள் என்ன பதவியில் இருக்கீங்களோ பார்த்துக்குங்க, அதிலிருந்து ஒரு புதிய பொறுப்பு உங்களை தேடி வரும். அதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ அங்கேயும் சம்பளம் உயரும், பதவி உயரும் இல்லையா? சுயதொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு நல்லதொரு அபிவிருத்தி இருக்கும். அதில் நல்ல வருமானம் இருக்கும், நல்ல உயர்வான ஒரு லாபம் இருக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் சனி பகவான் சுயதொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் இது வரைக்கும் பல விஷயங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது. எந்த ஒரு விஷயமும் நான் போனவொடனே சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. போன வருஷம் ஒரு லேண்ட் வாங்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பத்திரப்பதிவு கூட இன்னும் நடத்தவே முடியாமல் இருக்குது. அதை வந்து முடிக்க முடியல. பார்ட்டி ஒத்து வர மாட்டேங்கிறாரு. அவர் அங்கே இருக்கிறேன்னு சொல்கிறார், இங்கே இருக்கேன்னு சொல்கிறாரு. இந்த மாதம் பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். இப்படியே தடைப்பட்டு போயிட்டே இருக்குது. சுபமங்கல நிகழ்ச்சிகள் அப்படியே தடைப்பட்டுக்கிட்டு போயிட்டே இருக்குது. ஒவ்வொரு காரியம் உருப்படாமையே இருக்குது, தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது. ஒரு லோன் சம்மந்தமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன், நடக்கவே மாட்டேங்குது. நான் அதிகாரிகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், அது எப்போ கிடைக்கும்? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் சுப விஷயங்கள் அப்படிங்கிறது இது வரைக்கும் தடைப்பட்டு வந்திருந்தால் அந்த காரியங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆகும் கண்டிப்பாக. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தனவரவு சிறப்பாக இருக்கும். செல்வங்கள் வீட்டில் மகிழ்ச்சி, சந்தோஷம், வருமானம் சிறப்பாக வந்துட்டால் ஈக்கியா கஷ்டம் வருது. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான நல்ல யோகத்தை தருவார். கண்டிப்பாக நிதிநிலை உயரும். இதுனா பணம்.
அப்போ பண பிரச்சனை வந்து தட்டுப்பாடு நீங்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆனால் மிச்சம் வைக்காட்டும் கூட பரவாயில்லையா, குடும்ப செலவுகள் எல்லாமே கிளியராக போயிட்டுருக்கும். மனசுக்கு நிறைவாக இருக்கும். 50,000 வாங்கிட்டு வந்தேன், இன்ட்ரெஸ்ட் கொடுத்தேன், அந்த லோன் கட்டினேன், வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கினேன், இன்சூரன்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி விட்டாச்சு. இப்படி ஒவ்வொரு விஷயமும் அந்த 50,000 சம்பளத்துக்கு சரியாக போச்சு. பிள்ளைகளோட படிப்பு செலவு, குடும்ப செலவு, மருத்துவ செலவு, இப்படி எல்லாத்துலேயுமே நமக்கு கிளியராக இருக்கக்கூடிய அமைப்பு. அது இந்த காலகட்டத்தில் தான் நடக்கும். கடன் அப்படிங்கிற விஷயத்தை அதான் சொல்லிட்டேனே, லோனும் அடைச்சிருப்போம். அந்த இஎம்ஐ கட்டுறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு சிரமம் இல்லாமல் கட்டக்கூடிய அமைப்பு பல பேருக்கு ஏற்படும். புரியுதுங்களா? அது ஒரு நல்ல அற்புதமான நேரம் அதற்கு. உறவுகள், நண்பர்கள் இவங்களுக்குள்ள இது வரைக்கும் மனச்சங்கடங்கள், மன கஷ்டங்கள் போய் கொண்டிருந்தால் அது இப்போ நிவர்த்தி ஆகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சந்தோஷமாக மனமாற்றம் அப்படிங்கிறது, அதாவது பகையை மறந்து ஒன்று சேரக்கூடிய அமைப்பு. ஏதோ ஒரு மனசங்கடத்தில் 4 வார்த்தை பேசியிருப்போம். ஏதோ ஒரு மனசங்கடத்தில் பொசுக்குன்னு ஒரு 4 வார்த்தை தேவையில்லாத வார்த்தை பேசியிருப்போம். என் மூஞ்சிலே முழிக்க வேணாம்னு கூட சில பேர் சொல்லியிருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்கு அது என்ன நடந்துக்குன்னு தெரியாது, ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும். அது பெருசுபடுத்தி பேசக்கூடிய அமைப்பு முன்னாடி இருந்திருக்கும். அது இப்போலாம் மாறி அதை மனசில் எதுவுமே வச்சுக்கிறாம, சரி நம்ம வீட்டில் பெரியவங்க தானே சொன்னாங்க, நம்ம பிள்ளை தானே சொல்லிச்சு, நம்ம அப்பா தானே சொன்னாங்க, அம்மா தானே சொன்னாங்க, நம்ம அண்ணன் தானே, தம்பி தானே, நண்பர் தானே, அப்படிங்கிற அமைப்பு அந்த உறவுகளுக்குள்ளே நல்லா வரும். அதே மாதிரி நண்பர்களுக்குள்ளே அதே மாதிரி தான், நம்ம நண்பர் தானே சொன்னாங்க, தோழி தானே சொன்னாங்க, இதுக்கு எதுக்கு நம்ம கோவிக்கணும், எதுக்கு வீம்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு விட்டு கொடுத்த அனுசரித்து போகக்கூடிய அமைப்பு. அவங்க மூலயமா சப்போர்ட்டிங் நிறைய கிடைக்கும். எப்படி ஏதாவது ஒரு உதவி கேட்டாலும் தாராளமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு. குடும்ப உறவுகளுக்குள்ள அதே மாதிரி தான், எந்த ஒரு பிரிவினை இல்லாமல் ஒரு மனசங்கடங்கள் இல்லாமல் பாச பிணைப்போடு இருக்கக்கூடிய காலகட்டமும் இப்போ தான். பிரிஞ்சு போனவங்களாம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு. என் கணவர் ரொம்ப நாளாக வெளியூர் போயிட்டார், வரவே மாட்டேன்ட்டார், என்னை விட்டு பிரிஞ்சு போய் எப்போ வருவார் நான் காத்துக்கிட்டு கிடந்தேன். வருவாரா வரமாட்டான்ற சந்தேகம். நானும் பல நாளாக வேண்டாத தெய்வம் இல்லை, வேறாத கோயில் இல்லை, வந்துடுவாரா வரமாட்டாரா, இப்போ தான் வருவார். இப்போ தான் வந்து குடும்பத்தில் தன்னை வந்து ஈடுபடுத்திக்கிட்டு குடும்ப பொறுப்புகளை சுமக்கக்கூடிய அமைப்பு. அப்போ நிறைய பெண்களுக்கு வந்து அந்த கஷ்ட பாரங்கள் நீங்கக்கூடிய அமைப்பு. இந்த காலகட்டத்தில் இந்த கணவன் மனைவி சண்டை சச்சரவு நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு. புரியுதுங்களா? தேவையில்லாத மனக்குழப்பங்கள், மன கஷ்டங்கள் இதெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு. அதுக்கப்புறம் இதுவரைக்கும் மாமியார் மருமகள் பிரச்சனை, அதுகளுக்குள்ள சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரி இருந்திருந்தால் மிதுனராசி நண்பர்களுக்கு அது மாறக்கூடிய அமைப்பு. சில இடங்களில் அடிக்கடி மாமியார் மகளை பார்க்க போவாங்க. இந்த மகள் வந்து அங்கே நடக்க ஒரு சின்ன நெகட்டிவான விஷயம் இருந்தாலும் அம்மாகிட்ட சொல்லி ஏதாவது ஒரு பெருசுபடுத்தி விட்டு அந்த அம்மா கோவம் வந்து ஏதாவது ஒன்று அங்கே சொல்லிடுவாங்க. அதனால் மருமகனுக்கு ஒரு மனசங்கடமாக இருக்கும். மாமியார் வந்தால் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டு பண்ணி விட்டுறாங்க. அது யாருனால வந்துச்சுன்னா இங்கே இருக்கிற இந்த பிள்ளைனால வந்திருக்கும். கொஞ்சம் ஒரு அடக்குமுறை, கொஞ்சம் வாய் அடக்கி, கை அடக்கி, கால் அடக்கி இருந்தால் பிரச்சனைகள் குறையும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு அமைப்பை இப்போ ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ அதன் மூலமாக மனசங்கடங்கள் இல்லைன்னு நான் சொல்ல பாரு. ஒரு ஒற்றுமை ஏற்படும். மாமனார் வழியில் ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. அதே மாதிரி ஒரு தாய் வழி பார்ட்னர்கள் மூலமாக ஒரு நல்ல ஆதாயம் அப்படிங்கிற நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு. புரியுதுங்களா? தாய் வழி உறவுகளால் நல்லது ஒரு ஆதாயம் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய யோகிதைகளாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அவங்களாம் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டுங்க அப்படிங்கிறது கிடைக்கும். இது வரைக்கும் வாகன செலவு, வீட்டை பராமரிக்கிற செலவு நிறையா இருந்துச்சு, அதனாலேயே காசு பணம் மிச்சம் ஆகுது. இப்போ அந்த செலவுகள்லாம் கொஞ்சம் குறையும். வாகன பழுதெல்லாம் ஆகாது, கரெக்டாக போகும், கரெக்டாக வருவீங்க. புரியுதுங்களா? பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்துமே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு. பிள்ளைகள் வழியில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணி கொடுப்பீங்க. வீட்டுக்கு தேவையான சுப செலவுகள் தான் ஆகுமே தவிர விரைய செலவுகள் ஆகாது. இந்த சனி பகவான் 10ஆம் இடத்துலேருந்து அவர் பார்க்கக்கூடிய 3ஆம் பார்வை 12ஆம் இடம் சுப செலவு, அவர் பார்க்கக்கூடிய 7ஆம் பார்வை அப்படிங்கிறது 4ஆம் இடம் சுகஸ்தானம், வீடு மண்மனை இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள். தாயாரோட உடல்நிலை சம்மந்தப்பட்ட கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அவர் பார்க்கக்கூடிய 10ஆம் பார்வை 7ஆம் இடத்தான் பார்ப்பார். அதனால் இந்த 7ஆம் இடத்தின் வழியாக இந்த ஒற்றுமைகள், வியாபார தொடர்பு அப்படிங்கிறது தான் 7 தான். ஜாமீன், பண பரிவர்த்தனைகள் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். அதே சமயத்தில் எதுவாக இருந்தாலும் பார்த்து கவனமாக பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். சரிங்களா? எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யாமல் கவனமாக கரெக்டாக பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும். இதை விட ஒரு அற்புதமான யோகம் என்னன்னு கேட்டால், இந்த சனி பகவான் 30 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கர்மஸ்தானத்தில் வந்து அமர்வது அப்படிங்கிறது திடீர்னு
ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயம் கிடைக்கும். இந்த சனி பகவான் 2.5 வருஷத்துக்குள்ள மிதுன ராசிக்காரவங்கள வாழ வச்சிருவார். கண்டிப்பா வாழ வச்சிருவார். அடுத்து அவர் லாபஸ்தானத்துக்கு போறபோது, இந்த வாழ்க்கை சிறப்பா இருக்குன்னு அப்ப நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அப்படி ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ஏற்படும். அப்போ இந்த லாட்டரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள், ஜாக்பாட் வாய்ப்புகளுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேனய்யா, ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். நிச்சயமா நடந்தே தீரும். புரியுதுங்களா நண்பர்களே? இந்த மாதிரியான அற்புதமான நல்ல சுபபலன்கள் எல்லாம் இருப்பதனால, மிதுன ராசி நண்பர்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறக்கூடிய அமைப்பில இருக்கும். ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பில இருக்கும். நிச்சயமா நல்லா இருக்கும். நண்பர்களே, உங்க சுய ஜாதகத்த பார்க்கணும் என்கிட்ட தொடர்பு கொள்ளுங்க. நான் குடுத்திருக்கிற நம்பருக்கு 93 639 79 179 இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. மிக்க நன்றி.